விஜய் முன்னிலையில மாற்று கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய இருக்கிறது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் கேட்கலாம். மணிகண்டன், எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் தாவேகாவில் இணைய இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு? என்ன நிலவரம் மணிகண்டன்? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை தமிழக வெற்றிக் கழகம் தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் வருகைக்கு பிறகாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் இணைய இருக்கின்றனர் என்ற புதிர தொடர்ந்து அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் குறுகிய இடங்கள், அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் நோன் ஃபேஸஸாக இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கும் பணிகளில் அவர் தீவிரமாக்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் இந்த இணைப்பு விழா பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. புதுவையிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல் பெரியசாமி உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று கட்சியில் இணைய இருப்பதாக கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் மாமன்ற உறுப்பினர், சுயேட்சை மாமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்று காங்கிரசுக்கு தனது ஆதரவை தந்து கொண்டிருந்த ராஜன் பர்னபாஸ் மீண்டும் காங்கிரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்று நேற்றைய தினம் பொதுச் செயலாளரை தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார். அவரும் இன்று அவரது ஆதரவாளர்களுடன் கட்சியில் இணைய இருக்கிறார். இதுபோன்று ஒவ்வொரு தொகுதியிலும் பொறுப்புகளை கொண்டு அந்த இடங்களில் குறுகிய ஒரு சில வாக்குகளை கொண்டிருக்கக்கூடிய நோன் ஃபேஸஸாக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைய இருக்கின்றனர். திருவள்ளூர் தொகுதியில் மாவட்ட துணை செயலாளராக அதிமுக பணியாற்றி வந்த பாஸ்கரனும் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இதுபோல 20க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் இன்று விஜயுடைய தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கின்றனர். தொடர்ந்து பொங்கலுக்கு முன்பாகவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் ஓபிஎஸ் டிடிவி கூட்டணியும் உறுதி செய்யப்படும் என கட்சியுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார். அடுத்தடுத்து தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு இணைப்பு விழாக்களும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கும் எனவும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறத பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.